ஆனால் அந்த நடிகர் விவேக் போன்றவர்கள் அந்த தடுப்பூசி போட்ட மறுநாளே உள்ளிட்ட பலர் வந்து தடுப்பூசி போட்ட மறுநாளே சில பேருக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார், உயிரிழப்பு உள்ளிட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சார். அது இதனோட சைடு எஃபெக்ட்ஸ் அவ்வளவு வீரியமா இருக்குமா? இல்ல, அது வந்து விவேக் போன்றவர்கள் நல்லா பேசிட்டு தடுப்பூசி போட்டப்பட்ட அடுத்த நாள் இறந்துட்டாரு. அது எதனால இறந்தாரு, தடுப்பூசி போட்டதுனால கரெக்டா காக்கா அக்குவாரா பணம்பள விழுந்த கதையா, இல்ல உண்மையாலுமே அவருக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருந்து ஒரு வேளை ப்ராப்ளங்கள் வந்ததா அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியும்னா எந்த ஒரு உயிரிழப்பு வந்தாலும் நம்ம டெஃபினட்டா வந்து அந்த உயிரிழப்புலாம் போஸ்ட்மார்ட்டம் ஸ்டடி பண்ணணும். ஜென்ரலா ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உயிரிழப்பு வந்துருச்சுன்னா அந்த உயிரிழப்பிற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த அந்த எல்லா உறுப்புகளையும் எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பி அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அது போன்ற காரியங்களை நம்ம பண்ண கிடையாது. அதனால ஒரு நடிகர் விவேக் வந்தது ஒரு துரதிருஷ்டவசமானது, வருத்தப்படக்கூடியது தான். அது இதனாலதான் வந்துச்சு அப்படின்னு 100% நம்ம சொல்ல முடியாது. இப்போ இந்த JN1 வைரஸ் இந்த வைரஸ் பரவுவதை வந்து தடுப்பதற்கு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து மக்கள் வந்து எத்தகைய நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள வேண்டும்? இதற்கான இந்த சோதனை அந்த நடவடிக்கைகள்லாம் இன்னும் இப்போவும் அதே அந்த டெஸ்ட் தான் பண்ணுறாங்களா, அதுக்கு வேற வகையான டெஸ்ட் இருக்கா சார்? விரைவாக அந்த முடிவை தெரிஞ்சுக்கிறதோ அல்லது பொதுவாக ஒருத்தர் காய்ச்சல் சளி வந்தாலோ நமக்கு வந்து இது என்ன பாதிப்புன்னு தெரியாமல் அதை எப்படி உடனடியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணது, அவங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? இது அரசு மருத்துவமனைகளுக்கு தான் செலவு உண்டுமா, இல்லாட்ட சாதாரண பொதுவான மருத்துவமனைகளுக்கு சென்றால் கூட இதை வந்து கண்டறியலாம்? சாமானியர்களுக்கு இப்போ அந்த ஒரு 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 பயன்தான் இருக்குது. நம்ம இந்த லேசா சளி காய்ச்சல் அந்த தொண்டை வலி அது போன்ற சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன டெஸ்ட் பண்ணணும், எங்கே போகணும், இதற்கான அறிகுறிகள் என்ன சார்? இந்த JN1 ஒமிக்ரானுக்கான அந்த சரியான அறிகுறிகள் என்னன்னு சொல்லுங்க சார். இப்ப J1 ரகம் வந்துருச்சு, அது வந்து கொரோனாவா இருக்கலாம், இல்ல சாதாரண வைரஸா கூட இருக்கலாம். வந்த உடனே என்ன பண்ணலாம், ஒரு வீட்டில் இருக்காங்க 4 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா வந்தவங்க மாஸ்க் போட்டுக்குங்க, அவ்வளவுதான். வீட்டில் இருக்கிறது வெளியே போகும்போது அவங்க முகக்கவசம் அணிஞ்சு வெளியே போட்டோம், இது ரொம்ப முக்கியம். உடனே ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க. இப்போ ஜிஹெச்ல பண்றாங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் பண்ணிடுறாங்களா அது JN1 ரகம்? இந்த கொரோனா இருக்குது இல்ல, கொரோனா இருக்குது ஒருவருக்கு நம்ம அறிகுறி முதல்ல வந்து என்ன கொரோனானால இதனுடைய அறிகுறி என்னன்னு நான் சொல்லிடுறேன். JN ஒண்ணு இல்லைங்க, சாதாரண ஒரு ஃப்ளூ ஜுரம் என்ன வரும், தலைவலி, மூக்கடப்பு, தொண்டை வலி, ஒரு இருமல், ஒரு சளி பிடிக்கிறது, உடம்பு அசதி, இதுதான் காமன் இது அறிகுறி. இது வந்து சாதாரண வரும். கொரோனால ஸ்பெஷலா வர்றது ஸ்மெல்லு போயிடும், ஒரு ரெண்டாவது டேஸ்ட் கொஞ்சம் இருக்காது அதுல. அப்ப சில பேருக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், இல்ல ரெண்டாவதுக்கு வந்து வயிறு பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொரோனாவுக்கான ஸ்பெஷல் அறிகுறிகள். இப்ப பொதுவாகவே இப்ப இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் சளி ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம், இது சாதாரண அறிகுறி தான். இதுக்கு உடனே நீங்க போய் டெஸ்ட் பண்ண தேவையில்லை, உடனே போய் கொரோனாக்கு டெஸ்ட் பண்ணணும் தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம தற்காத்துக் கொள்வது, முகக்கவசம் அணிந்து கொள்வது, இடைவெளி விட்டு இருப்பது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து முகக்கவசம் அணிந்து கொள்வது, இது மாதிரி பண்ணிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது 2-3 நாளைக்கு மேல சளி போகல தொடர்ச்சியா இருக்குதுன்னா மருத்துவமனையில் போயிட்டு நீங்க பரிசோதனை பண்ணிக்கலாம். அது அரசாங்க மருத்துவமனையில் இருக்குது, தனியார் மருத்துவமனையில் இருக்குது. அதற்கான டெஸ்ட் ஸ்வாப் இருக்குது, நேசல் ஸ்வாப், த்ரோட் ஸ்வாப். அந்த ஸ்வாப் எடுத்து பார்த்தோம்னா நம்ம கொரோனாவா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒரு வேளை இருந்தா கூட ட்ரீட்மெண்ட் என்னன்னா இதே ட்ரீட்மெண்ட் தான், சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம். ஸ்பெசிபிக்கான மருந்து மாத்திரைகள் எதுவும் கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு நம்ம. அதனால பெரிய மருந்துகள் மாத்திரைகள் இல்லை. இதே மாதிரி ஒரு 2-3 நாள் அது வந்து என்ன ஆயிரும், குணமாயிரும். ஏன் குணமாயிரும் சொல்றோம்னா இந்த வேரியன்ட், இந்த வந்திருக்கக்கூடிய JN1 வந்து ஒரு சாதாரண ஒரு வீரியம் இல்லாத ஒரு 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 மியூட்டன்டான ஒரு வைரஸ் தான். அதனால இது பாதிப்பு கிடையாதுன்னு தான் சொல்றோம். ஓகே. ஆனால் இந்த JN1 ரக அந்த புதிய வேரியண்டோ இல்லை இதுக்கு முந்தைய அந்த கொரோனா அந்த COVID-19 இந்த ஒமிக்ரான் உள்ள வைரஸை வந்து இது வந்து இந்த மழைக்காலம் கோடை காலம் ஆகிய 2 காலங்களிலுமே இது சமமாக பெருமளவு பரவியது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் இது தொடர்ந்து பரவிதான் அது வந்து நின்றுது. அதற்கு அடுத்ததாக அந்த ஒமிக்ரான் வேரியன்ட்ஸும் ஒரு குறுகிய காலங்கள் மட்டுமே பரவி வந்து அதனுடைய பரவல் வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. இப்போ இந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை இது வந்து இந்த காலங்களில் தான் அதிகமாக பரவும், இந்த காலங்களில் தான் வெயில் காலத்தில் தான் பரவும், மழை காலத்தில் தான் பரவும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது அதுக்கு அறிகுறிகள் அல்லது அதுக்குண்டான காரணிகள் ஏதாவது இருக்குதா சார்? இது தொடர்ச்சியாக இது பரவுவது இப்போது தொடங்கி இருக்குது, இது வெயில் காலத்தில் ஒரு மத்திய பகுதியில் தொடங்கி இருக்குது. இது அப்படியே நீடிக்குமா அல்லது குறைவு அப்படியே படிப்படியாக அது குறைந்துக்கிட்டே போயிருமா சார்? அது பொதுவாகவே வைரஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
நுரையீரலை வரக்கூடிய இந்த வைரஸ், இந்த ஃப்ளூ ஜுரம், இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் வந்து வெப்ப காலத்திலையும் சில சமயத்தில் வரும், சில சமயத்தில் குளிர்காலத்தில் மழை காலங்களில் இது வந்து வரும். இந்த சீதோசனம் அது தட்பவெப்ப நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த வைரஸ் வந்து தன்னை வந்து அதிகப்படுத்திக்கும், அவ்வளவுதான். சில வைரஸ்கள் பார்த்தீங்கன்னா வெப்ப காலத்தில் வந்து அதிகமாக வரும். இப்போ சாதாரண எக்ஸாம்பிள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த ரோட்டா வைரஸ்ங்கிற இந்த பேதி உருவாக்கி பேதி போயிட்டே இருக்கும், அந்த மாதிரியான வைரஸ். இல்லை இந்த அம்மை போன்ற வைரஸ்ல எல்லாம் வந்து வெப்ப காலத்தில் வரும். குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த மழை வரக்கூடிய அந்த மழைக்காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரலை பாதிக்கக்கூடிய இந்த வைரஸ்கள் எல்லாம் அப்படி வரும். ஆக இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் வேரியன்ட், ரொம்ப வெப்பம், மீதி வெப்பம், இல்லைன்னா ஒரு மழைக்காலத்தில் வந்து இந்த வைரஸினுடைய தாக்கம் வந்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த வெப்ப காலத்திலையும் வந்து என்ன பண்ணிருக்கு, இந்த வைரஸினுடைய வேரியன்ட் வந்திருக்கு. இது வந்து நார்மலா நடக்கக்கூடியதுதான். இது இப்ப இன்னைக்கு நேற்று இல்லை, அந்த காலங்களில் எல்லா காலங்களிலும் இது வரக்கூடியதுதான்.